கொல்லிமலை. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம் ஜோசியம் ஆய்வு பண்றேன். மாந்திரீக ஆய்வு பண்ணேன். பூஜைகள் நெறைய பண்ணிட்டேன். பைரவ வழிபாடு பண்ணிட்டேன். காளி வழிபாடு பண்ணிட்டேன். கொல்லிமலை என்னதான்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ண ரொம்ப நாள் ஆசை எனக்கு. கொல்லிமலைக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்தது. ஆனா, அதுக்கு நெறைய முயற்சி பண்ணி கண்டிப்பா என்னால போக முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த கொல்லிமலைக்கு போணும்னு சொல்லிட்டு. 2015ல கார்த்திகை மாசம் தான் எனக்கு 2024ல கார்த்திகை மாசம் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நபரோட போ வேண்டிய சூழ்நிலை வந்தது. சரி கொல்லிமலைக்கு போவோம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஈஸியா தான் மலைக்கு போயிட்டு வந்துட்டேன். மலைக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 17 கிராம மக்கள் இருக்கிறாங்க. மலைவாழ் மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா. அந்த கொல்லிமலையில ஆய்வுகளும் நான் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சொல்றாங்கன்னு கேட்டாக்கா, அங்க வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா மலைவாழ் மக்கள். மலைவாழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு கட்டுப்பாடுல தான் இருப்பாங்க. ஏன்னா, அந்த அந்த இயற்கைக்கு எதிரா வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. மலையாள மக்கள் கிட்டனாக்கா, அந்த மலை சார்ந்து, அந்த இயற்கை சார்ந்து அவங்க வாழ்ந்துருக்காங்கனால, அத அழிக்க மாட்டாங்க. அத அழிக்கிறதுக்கு அவங்க போக மாட்டாங்க. அத விடவும் மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கையை சார்ந்து அவங்க வாழ்றாங்க. அந்த மலையாள மக்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்துக்கு வந்து அறம் தான் முக்கியமாகுதுன்றனால, அறபலீஸ்வரர் கோயில். கொல்லிமலையில போனீங்கன்னாக்கா, அறபலீஸ்வரர் கோயில்னு ஒண்ணு இருக்குது. அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய மலைவாழ் மக்கள் வழிபாடு பண்ணிக்கிறாங்க. இங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாடா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அறம் உண்டு. அந்த அறத்த இந்த தெய்வத்துக்கு வச்சு தான் வழிபாடு பண்றோம்ன்னு சொல்றாங்க. இங்க போறவங்க அந்த அறத்தோட தான் போணும்னு நெனைக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, ஆளுங்க பார்த்தீங்கன்னாக்கா, கொல்லிமலைக்கு வரவங்க கவனமா வாங்க. அதாவது அறம்ன்ற விஷயத்துக்குள்ள எல்லாமே வந்துரும். உங்களுக்கு ஒழுக்கம், பண்பு இதெல்லாம் வந்துரும். அப்ப வந்து வரவங்க வந்து நீட்டா வந்து போங்கன்றது தான் அந்த அறம்ன்ற விஷயத்துக்குள்ள வந்துரும் மெயினா.